இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தநாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தநாம ஸ்தோத்திரம். வழியில் வேதத்தில் மலைகளை பற்றி எழுதப்பட்டு வேதத்தில் எழுதப்படாது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. வேதத்தில் இது இருக்குது அது இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்குது. அதை நம்ம படித்து தியானிக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதம். இங்கே மலைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த இடத்துல ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன்தான், பேர் லோத்து. அவரு தன்னுடைய சித்தாப்பாவோட வந்துட்டார். கர்த்தர் ஆபிரகாமை தான் அழைச்சாரு. இவரை நான் கூட வரேன்னு கூட வந்துட்டார். கூட வந்துட்டு கூடவே நல்லா அவர் மாதிரி இவரும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இந்த லோத்துடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாம் வேலைக்காரருக்கும் ரொம்ப பிரச்சனை வந்துடுச்சு. அதனால சரிப்பா, நம்ம என்னத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சகோதரரு. அதனால நீ எங்க போறியோ போ, நீ கிழக்க போனா மேற்க போன தெற்க போனா வடக்க போறன்னு சொல்லிட்டார் அவர். சொன்னா உடனே அவன் என்ன பண்ணான், பார்த்த ஒரு இடத்துல ஒரு நல்ல சோதியம் குமார பட்டணம்னு ஒரு இடம் இருக்குது. அது எப்படி இருக்குதான் பார்வைக்கு ஏதேன் தோட்டம் மாதிரி அவ்வளோ செழிப்பா இருக்குதான். உடனே இந்த போட்டமா வானா பெரியவராச்சே சித்தப்பாவாச்சேன்னு அப்படி யோசிக்கல. பார்த்த உடனே ஆசைப்பட்டா நேரம் அங்கே போய் முன்னால ஒரு கூடாரம் போட்டான். அதுக்கப்புறம் பண்ணான், அது ஊர் உள்ளே நுழைஞ்சிட்டான். அங்கேயே போய் இருந்துட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணின்னு பிள்ளைங்கெல்லாம் பறந்து போச்சு. காரணம் என்னோட பயங்கரமான பாவம் நிறைஞ்ச இடம். போகலாமா வானாவான்னு அவரையும் ஆலோசனை கேட்கல, கர்த்தரையும் ஆலோசனை எதுவும் கேட்கல, போய் செட்டில் ஆயிட்டாராங்க. இந்த மாதிரி ஆனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஜனங்க சோதேம் குமாரா பட்டணத்துல பாவம் பெருகின பண்ணனால என்ன செஞ்சார், கர்த்தர் அழிச்சிடுறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி தீர்மானம் பண்ணப்போ இந்த ஆபிரகாம் கர்த்தர் பிள்ளை, அவருக்கு சொல்லாதானே ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு அதை பற்றி சொன்னால் அவரு பரிந்து பேசுகிற, ஐயோ ஒரு கொஞ்சம் நீதிமான் இருந்தாக்கா நீங்கள் அழிச்சிடுவீங்களான்னு கேட்டார். இல்லை அழிக்க மாட்டான்னா 50 நீதிமான் இருந்தான்னு கேட்டார். அழிக்க மாட்டான்னார். 50 பேர் இல்லை 40, அப்படியே குறைச்சினே கடைசியில் ஒரு 10 நீதிமான் கூட 10 நீதிமான் கூட இருந்தால் கூட அழிக்க மாட்டேன்னார். ஆனால் அங்கே 10 பேர் கூட இல்லை. யார் அங்கே இருந்ததுன்னா அது லோத்து தான். அவங்க மனைவியோ பிள்ளை யாரும் இல்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள கர்த்தரை பிள்ளையா மாறல. அதனால வேண்டி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துல அழிக்கிறது கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, இவ்வளோ பரிந்து பேசினார் இல்லையா, அவன் எங்கே செத்துட்டு போகிறான், அவங்க குடும்பம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், சரி தேவதூதரை அனுப்பிச்சிட்டார். தேவதூதரை அந்த சோதேம் குமார பட்டணத்துக்கு அனுப்பி வெளியில் வாங்க வந்துருங்கன்னா அவங்க வரலை, இதுக்கு சீக்கிரமாக கிளம்பலை. ஆனால் கர்த்தர் அவங்க மேலே வச்ச பரிதாபத்தினால என்ன பண்ணார், அவங்க மனைவியையும் கையும் லோத்து கையையும் இந்த 2 பெண் பிள்ளைங்க எல்லார் கையும் இழுத்துன்னு போய் பட்டணத்தை விட்டு தூரம் விட்டுட்டார். விட்டுட்ட பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது. பின்னிட்டு பார்த்தா என்ன ஆகும், உப்பு தூண் ஆயிடுவான்றத சொல்லிட்டாரு. உன் ஜீவன் தப்பணுமா வேகமாக ஓடு, இந்த இடத்த விட்டு ஓடுனா ஜீவன் தப்பணும், மலைக்கு போனார். அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கேயும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ ஜீவன் தப்பன்னா எங்க போனோம், மலைக்கு ஓடிடுனா. ஜீவன் தப்ப மலைக்கு ஓடணும்.
கர்த்தருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படியும். அதான் ரொம்ப முக்கியம். அவங்க மனைவி பின்னிட்டு பார்க்காதுன்னா அவையவோ சொத்து சேர்த்து வச்சுக்கணுமே, இவ்வளோ எரிஞ்சுனுக்குது, அப்படி அக்னி கந்தம் விழுந்து அறியுதே, என்ன ஆகுமோன்னு, அதுவோ என்ன ஆகணும், அவங்களுக்கு அது மேலே எண்ணெய் இருந்துச்சு. திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டான். ஆனால் லோத்து கீழ்ப்படிஞ்சான், ஓடினா மலைக்கு. அவங்க மகள்களாம் ஓடினாங்க, அவங்க ஜீவன் தப்பித்து கொண்டாங்க. அதனால் இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, இந்த மலையிலேருந்து கர்த்தருக்கு சொல்லும் போது கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம தப்பித்து பிழைக்க முடியும். இந்த காரியங்களும் எந்த காரியம் கர்த்தர் உன்னோட பேசுவாருன்னா நீ உடனே கீழ்ப்படிக்கணும். ஆஹா நான் மாட்டேன், நான் திரும்பி தான் பார்ப்பேன்னு உப்பு தூண் தான் ஆகும். இதை நம்ம எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னொரு மலை. இந்த மலை தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு மலை. பாருங்க, பெலிஸ்தரு இந்த நாட்களில் இஸ்ரவேலை ஆண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தர் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு என்ன நினைச்சாங்க. நினைச்சது என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஒரு மலை மேலே நிற்கிறாங்க பெலிஸ்தரு, இவங்க இஸ்ரவேலுங்க இன்னொரு மேலே நிற்கிறாங்க, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. இப்படி நிற்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், பெலிஸ்தரு ஒரு பயங்கரமான ஒரு ராட்சத பிறவி. அவன் பேர் கோலியாத்து. பயங்கரம் ஹைட்டு வெயிட்டு, பயங்கரமா பால். அவன் ஒருத்தனை அனுப்பி அவன் நின்று, நீ யுத்தம் பண்ணுறதுன்னு யாருன்னா ஒருத்தர் என்கிட்ட அனுப்புங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சா நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைன்ற மாதிரி பிளான் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஆளை பார்த்தாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றது, பயந்து ஓடுறது. அவன் பயந்து ஓடுறது. இந்த மாதிரி 40 நாள் ஓடி இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய செயலா என்ன பண்ணாரு, இந்த தாவீது இளைஞனா இருந்தான். அவங்க அப்பா பிள்ளைய நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதாவது ஆகாரவான்னு அனுப்பிச்சி வச்சாரு. அது கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டு நின்று பார்க்குறான். எதிர்க்கா அவன் பெலிஸ்தன், அந்த காத்து ஊரான பெலிஸ்தன் கோலியாத்து மிரட்டுறான், கத்துறான். உடனே எனக்கு ஒரு ஆவியில ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இவங்க பெலிஸ்தரு ஒரு விருத்த சாதனம் இல்லாத ஆட்கள், இவங்களுக்கு போய் இந்த கத்தர் பிள்ளைங்க ஓடுறாங்களே, ஏன் கத்த நம்மோட இருந்தா இவனை ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே உடனே பிளான் பண்ணி என்ன பண்ணானா, நான் போறேன்னு சொல்லிட்டு ராஜாக்கள் சொல்லிட்டு போறான். என்ன போறான்னா, அவனுக்கு ட்ரெஸ்ஸும் போட முடியல, கவசமும் போட முடியல, எதுவுமே இல்லை. இவனுக்கு ஒரே ஒரு தைரியம் என்னன்னா, கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெயிக்க முடியும், அப்பதான் இந்த ஜனங்கள்லாம் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறான்னு அறிந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா என்ன பண்ணானாக்கா, நான் போற ராஜாக்கள் சொல்லிட்டு 5 கூழாங்கல் எடுத்துக்கின்னு நேர கிட்ட போனான். அவன் என்னோரும் பேசணும், நாயா பேயா, இன்னும் நீ ஏன் வர, இன்னும் உன்னை என்ன பண்றான், பழச்சு தள்ளிடுறான் பாருன்னா. அவன் குருத்தையும் பார்க்கல, அவன் பட்டயத்தையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. என்கிட்ட பட்டயம் இல்லை, ஈட்டு இல்லைனாலும் நான் இந்த சேனைகள் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் சொல்லிட்டு தைரியமா போனான். போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த பள்ளத்தாக்கு நடுவில் இருந்துச்சு. பெலிஸ்தர் அந்த பக்கத்திலும் 1 சாமுவேல் 17:3 ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்கள் நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. மறுபடியும் இப்படி இருந்தப்போ என்ன போனா, என்ன சொன்னா, விசுவாசத்தோட போய் ஒரு கூழாங்கல் எடுத்து என்ன வச்சு அடிச்சு இழுத்து அடிச்சான் பாருங்க. அந்த கல் போய் கரெக்டா அந்த கவசம், இரும்பு கவசம் சின்ன ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்ல போய் பதிஞ்சிச்சு. அவன் அப்படியே விழுந்துட்டான். அப்படியே விழுந்த உடனே அவன் மேல ஏறி அவன் பட்டயத்தை எடுத்து, அவன் பட்டயத்தை கோலியாத் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்து வெட்டிட்டான். அப்படியே தலை தூக்கின்னு வந்துட்டான். பாருங்க, இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, என்ன பிசாசின் காரியம் வந்தாலும் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கலாம், நமக்கு பயப்படவே பயப்படாது. உங்களையோ பட்டயம் இல்லையே, ஈட்டி இல்லையே, எனக்கு எதுவும் பணம் இல்லையே, பொருள் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரும் இல்லையே, இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணுவேன்னு கலங்கவே கலங்காது. உனக்கு பட்டை இல்லைனாலும், ஈட்டி இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், உதவி செய்யற ஆளுங்க இல்லைனாலும்,
சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானா அந்த கோலியாத்தை ஜெயித்த தாவீதை போல நம்பவும் செய்யும். இதுதான் இதில் நம்ம பாட கற்றுக்கொள்கிறோம். அதனால தைரியமா இருங்க, அவரை நோய் கூப்பிடுங்க. அவர் உங்க கஷ்டத்துல, பிரச்சனைல, வேதனையில கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பார்க்கும்போது இது ஒரு மலை. இந்த மலை மேலதான் இயேசுவை சோதிச்சா பிசாசு. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போ வனாந்தரத்தில் அப்படி இருந்தப்போ 3 சோதனை பண்ணா. அதுல ஒரு சோதனை என்னன்னா, இயேசுவை உயர்ந்த மலையில எட்டி வச்சுட்டானா. பாருங்க, மத்திய 4:8 மறுபடியும் பிசாசு அவனை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமையும் அவருக்கு காண்பித்து 9ஆம் வசனம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான பிசாசு. அவன் என்ன பண்ணு, இயேசுவே சோதிக்கிறானா, உன்னே என்னையே விட மாட்டான். ஆனால் கவலைப்படாதீங்க, இயேசுவோடு இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்படி சொன்னப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, நீ இப்போ சாஷ்டாங்கமா விழுந்து பாரு, மேல உயர்ந்த மலையில போய் நிக்க வச்சுட்டு தேசத்தெல்லாம் காட்டிட்டு நீ என்ன பண்ணு, சாஷ்டாங்கம் விழுந்து என்ன பணிஞ்சுக்கோ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அவர் என்ன சொன்னார்னா, அப்பால போ சாத்தானே, இந்த கர்த்தர் ஒருத்தர் தான் என்ன படிக்கணும்னு படிந்துக்கொள் வசனம் சொல்லுது, அதனால் அந்த வேலை நான் செய்ய மாட்டேன், அப்பால போ சாத்தானன்னு விரட்டினார். அது ஓடிடுச்சு. பாருங்க, கர்த்தர் வசனத்தை வச்சே விரட்டார். நம்ம கூட சோதனை வந்தா சோதனையே வராதுன்னு சொல்லாது. இயேசுவே சோதனை நமக்கும் வரும். இயேசு சோதனை வந்தா அவர் எப்படி ஜெயிச்சாரு, வசனத்தை, அவன் வசனமே தான் சொல்றான். வசனமே, நம்ம வசனத்தை சொல்லிதான் ஜெயிக்கணும். வசனத்தை பார்த்தா தான் பிசாசு பயப்படுவான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, வசனம் சொல்லணும், டக்குன்னு வந்துடாது வசனம். வசனம் அனுதினமும் காலைல எழுந்துச்சு, அதிகாலையில் எழுந்துச்சு படிச்சு தியானிங்க. வசனத்தை படிச்சு தியானிச்சு நீங்க வசனத்தை நம்பும் போது உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனை எல்லாம் இந்த வசனத்தை சொல்லும் போது விசுவாசத்தோடு அறிக்கிடும் போது அவன் பிசாசு ஓடிடுவான். அவன் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு மலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்குறோம். இதில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம், இவர்கள் அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு மரித்து உயிரோடு எழுச்சிட்டார். எழுந்த பிறகு 40 நாள் அப்படியே ஆவியிலே உலகத்தில் எல்லாரும் திடப்படுத்தி வந்தார். கடைசியில் என்ன பண்ணாரு, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இது ஒரு மலையில தான் நடந்துச்சு. அந்த இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகம் என்ன பண்ணிச்சாங்க, ஏறிட்டுச்சு. இந்த அடுத்த வசனம் 12ஆம் வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அந்த மலையில உடனே என்ன பண்ணாரு, நாங்க சொன்னாங்க, நீ ஏன் இப்படி ஏனாந்து பாக்குறீங்க, எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மறுபடியும் வரப்போறாருன்னு அந்த தூதர்கள் சொன்னாங்க. இது உண்மையான சம்பவம். இயேசு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஒரு நாள் திரும்ப வரப்போறார். எங்க வரப்போறனா அந்த ஒலிவு மலை மேல தான் வரப்போறார். இதுக்கு ஒரு பாருங்க, ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த ஒலிவு மலை 2ஆ பழக்கம்னு வசனம் இருக்குது. சொன்னார்ல, வரப்போற வரும்போது அந்த ஒலிவு மலை 2ஆ பழக்கம், அங்கதான் இயேசு வரப்போறார். இயேசு வந்தார்னா அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக்கணும்னா நம்ம பாவங்க மன்னிக்கப்படணும், மன்னிப்பு ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்காக நம்ம ஜீவிக்கும் போது கண்டிப்பா அந்த மலையிலே இயேசு நிற்பார், நம்மளும் அவரை பார்க்க முடியும். இது ஒரு நம்பிக்கையின் மலை.
அடுத்தது மார்க் 11:23 எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை இது. நீ என்ன பண்ணனாக்கா, நீ விசுவாசத்தோடு எது சொன்னாலும் நடக்கும்ன்ற. இது எவ்வளவு கடினமான காரியம் பாருங்க. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா போது போய் விழுந்துரும்ன்றார். அது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க, நடக்கும். விசுவாசத்தான் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலையெல்லாம் பேர்ந்து தள்ளி விழுந்துருக்கணும் அப்படி சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. உனக்கு ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியம். உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, விசுவாசத்தோட போ. விசுவாசே போ. இந்த வியாதி கூட சரி, இந்த வியாதி போ வியாதின்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணும், வியாதியிலிருந்து உடனடியா விடுதலை கொடுப்பாரு. நீ எதை விசுவாசத்தோடு கேட்டாலும் அது உடனே கர்த்தர் உனக்கு செய்வார், இது நிச்சயம். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 17:1-2 இது மறுரூப மலை. இயேசு உலகத்தை சுற்றி தெரிந்த நாட்டில் ஒரு உயர்ந்த மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த இஸ்ரவேல் போறப்போது அந்த மலையை பார்த்தோம். மலையில பார்த்தோம், உயரமான மலை ஏறணும். அந்த உயரமான மலையில என்ன நடந்துச்சுனாக்கா, இயேசு 3 சீஷருங்க, யோவானு, யாக்கோபு, பேதுரு, இவங்க 3 பேரை அழைச்சின்னு அந்த மலை மேலே போனார். மலை மேலே போனப்போ அப்படியே மறுரூபமாயிட்டு பிரகாசமாயிட்டார். அப்படியே பயங்கரமான பிரகாசமாயிட்டார். அந்த நேரத்தில் மோசேயும் எலியா 2 பேரும் கர்த்தர் பிள்ளைங்க, அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறவங்க. அவங்க மகிமையில் அவங்களோட வந்தாங்க, அவங்களோட பேசுகிறாங்க. இது நேசகுமாரன் சொல்லி ஒரு சத்தம் வருது. இதெல்லாம் இந்த சீசன் கண்ணால் பார்த்தாங்க. பாருங்க, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, நம்ம கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது இந்த மாதிரி உன்னதமான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம நடத்துவார். அதனால அவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். 12 சீஷருங்க இருந்தாங்க, 12 பேரும் இட்டுன்னு போல, இந்த 3 பேர் தான் இட்டு. 3 பேரும் கர்த்தரோடு நெருங்கி கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சதுனால இந்த மறுரூப மலை அனுபவத்தை அவங்க பார்த்தாங்க. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் நமக்கும் எந்த காரியம்னா செய்ய வல்லமையாக்குற அவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம். அதனால என்னென்ன பைபிள் நடந்துக்குதோ அதெல்லாம் நமக்கும் கர்த்தர் செய்வார். நம்ம என்ன செய்யணும்னா, அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்கும் போது, அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். கர்த்தர் இந்த வசங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. மலைகளை பற்றி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல நீக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீங்கப்பா. நீ எங்களோட கூட இருந்தாலும் போதும்ப்பா. அது பிசாசு என்ன சோதனை கொண்டு வந்தாலும் அதில் ஜெயிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடும்போது அந்த மலையை போல பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே பேர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னாலும் விழுந்துரும்ப்பா. அந்த தேவன், வல்லமுள்ள தேவன், எங்களோட கூட இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. அந்த மலையின் மேல ஆண்டவரே கர்த்தாவே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க ஒலிவ மலையில. அந்த ஒலிவ மேல மறுபடியும் நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொல்லி தூதர்களும் சீஷர்களுக்கு அறிவித்தாங்கப்பா. இன்னும் நீங்க வரலப்பா, அதற்காக வரப்போகிறீங்கப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள உண்மை நாங்க அந்த நீங்க வரும்பொழுது உங்களை நாங்கள் ஆண்டவரே பார்க்கணும்னு சொன்னா, மோடு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படணும்னா நாங்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இது யார் யார் பார்க்குறாங்கள மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உங்களோடு நெருங்கி ஜீவிக்க, நேசிக்க, எல்லா மலை போல அனுபவங்கள் எது வந்தாலும் அதை வெற்றிகரமாய் முடிக்க நீங்க உதவி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறப்பா. கேட்கிற ஒவ்வொரு அதிகமாய் ஆசீர்வதிங்க. அவன் தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்கிறோம். பிரச்சனையிலேருந்து எல்லாவற்றிலும் விடுதலை தாங்க.
வியாதிலிருந்து விடுதலை தாங்க, வேதனையிலிருந்து விடுதலை தாங்க, சோதனையிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுத்து என்ன தேவைக்காக, என்ன பாரத்துக்காக இப்பொழுது ஜெபித்து கொண்டு அற்புதம் செய்யுங்க. நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்த இயேசுவ நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.